இதில என்ன பார்க்க போறோம்னா, எப்படி சொல்ல? கேஸ், பெட்ரோல், அப்புறமா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்கெல்லாம் ஒண்ணா இணைக்கிறது ராஜன். அதாவது இஸ்ரேல், ஈரான் பிரச்சனை. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ம். இப்போ வந்து இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுச்சு? ஏன் ஆரம்பிச்சுச்சுன்னு முதல்ல பார்ப்போம். அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. யாரு? நம்ம பையன் தான் ட்ரம்ப்பு. நான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸு பிரச்சனை அப்பவே சொன்னேன். இத கண்டிப்பா வந்து இவனுங்க ஏதோ பண்ணி, ஏதோ ஒரு பிரச்சனையா மாத்த போறான் அப்பவே சொன்னேன். அந்த மாரி தான். இது வந்து அத மறைக்கிறதுக்காக இந்த பிரச்சனை ஆரம்பிச்சானா? இல்ல இந்த பிரச்சனை ஆரம்பிக்காதா? வெளிய விட்டான் எதுவுமே தெரியலங்க. எதுவுமே தெரியல. ஆனா, இப்ப வந்து இது வந்து வெறும் இஸ்ரேல், ஈரான் பிரச்சனை மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இத வந்து எப்படி சொல்ல? வே வேர்ல்ட் வார் 3 மாத்துக்கான வேலையும் நடக்குது. ஆனா இது வேர்ல்ட் வார் 3 மாறுமா? சந்தேகம் தான். ஏன்னா, இது வந்து மொத்தமா இப்போ அந்த இஸ்ரேல் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஃபோட்டோ போடுறேன் பார்த்துக்கோங்க. அவருக்கு இதுதான் இருக்கு. இது வந்து பிரச்சனையா மாறுமா? மாறாதா? இல்ல வந்து எப்படி சொல்ல? இது இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிருமா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. ஏன்னா இது அவங்க இத எப்படி கொண்டு போவாங்கன்னு நமக்கு புரியல. இது வந்து இஸ்ரேலுக்கோ, இல்ல ஈரானுக்கோ பிரச்சனை தான். ஆனா இது வந்து எப்படி இப்போ இப்போ உலக அரசியல் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஒரு அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் பிரச்சனை மாரி தான். ஏன்னா, இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது நமக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாரி தான் ஈரானுக்கும். ஈரானுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. அவங்க வந்து ரஷ்யா வந்து ஈரான் நல்லாகணுமோ, இல்ல அமெரிக்கா வந்து இஸ்ரேல் நல்லாகணும்னு சப்போர்ட் பண்ணல. இது வந்து ஒரு பிசினஸ் அவங்களுக்கு. திஸ் இஸ் கால்ட் பிசினஸ். அந்த மாரி. இவனோட பிசினஸ். நீ எவனாவது எத்தன பேராவது அடிச்சுட்டு சாவு, என்னாவாது பண்ணு. எனக்கு என்ன இருக்கு? நான் என் ஆயுதத்த வித்துட்டு, நான் பாட்டு என் வேலைய பார்த்துட்டு போவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்காங்க. ஆனா, இது எப்படி சொல்ல? இது இது நல்லதுக்கா? அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா பாருங்க, இது வந்து இதனால வந்து ஒரு நாடோ, இல்ல அந்த நாட்டுல இருக்க பெரிய பெரிய தலைவரும் அவங்க பாதிக்கப்பட போறதில்ல. அங்க இருக்க நம்ம மாரி ஒரு நார்மலான மனுஷங்க, நார்மலான பீப்பிள்ஸ் தான் பாதிக்கப்பட போறாங்க. ஏன்னா இங்க பாருங்க பாருங்க ஈரான்ல நடந்த பிரச்சனைக்கு நம்ம ஊர் சிலிண்டர் விலை ஏறுது. சிலிண்டர் விலை ஏற இந்த சிலிண்டர் விலை ஏறுன கதையால ஐயோ! போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் 1/2 சாப்பிட்டேங்க. அதுவே ரூ. 200 என்ன பண்றது? அந்த மாரி இங்க போயிட்டுருக்கு பாருங்க. எங்கேயோ நடக்கிற பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற நம்ம லைஃப்ப பாதிக்குதுன்னா, அப்போ வந்து அது நார்மல் பிரச்சனையா? கிடையாது. அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அத பத்தி தான் பேசணும். அத பத்தி தான் பேசி பேசி தான் ஆகணும். ஏன்னா, இது வந்து எப்படி சொல்ல? இது வந்து நம்ம என்ன சொல்றது? இது வந்து இது ஒரு சின்ன பிரச்சனையா கடந்து போகவும் முடியாது. ஏன்னா, இப்போ இந்த இஸ்ரேல் வந்து இஸ்ரேலோ இல்ல ஈரானோ வந்து அதாவது ஒருத்தர் வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அட்டாக் முடிஞ்சிருக்கு. எப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்ணதுனால, அத வந்து திருப்பி வந்து ஈரான் பதிலடி குடுத்துட்டாங்க. இதோட முடிஞ்சுச்சு. ஈரான் சொல்ட்டாங்க, "நீங்க ஒரு இடத்த அட்டாக் பண்ணீங்க. நாங்க திருப்பி உங்கள அட்டாக் பண்ணோம். முடிஞ்சிருச்சுன்னு" சொல்லி. ஆனா, நீங்க திருப்பி இத அட்டாக் பண்ணீங்கன்னா, நாங்க சும்மா விட மாட்டோம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த இஸ்ரேல்காரன் சும்மா இருந்தாலும், இந்த அமெரிக்காக்காரன் சும்மா இருக்க மாட்டான். நம்ம ஆளு ட்ரம்ப் கிளப்பி விட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். அவன் வேற அவன் நான் உண்மையா சொல்றேங்க. ட்ரம்ப் வந்து இந்த வருஷம் தான் கடைசி சரிங்களா? ஒரு பிரசிடென்ட்டால வந்து பிரசிடென்ட் தானே தெரியல. பிரசிடென்ட் தான். ஒரு 2 தடவ தான் இருக்க முடியும். இதோட அது 2வது தடவன்னு நெனைக்கிறேன். அதாவது போறதுக்குள்ளார ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போணும் அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா, அவனுக்கு அவ்வளோதான். இதுக்கு அவன் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு போலான்னு பார்க்குறான். இது மூலியமா ஏதோ ஏதோ அவனுக்கு ஆதாயம் இருக்கு. அதனால இதான் பண்றான்னு எனக்கு தோணுது. அதனால ஆனா இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டா சத்தியமா தெரியலங்க. ஏன்னா நம்ம போயிட்டு இப்படி பேச தான் முடியும். நம்ம போயிட்டு அவங்க பெரிய ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இது ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க உள்ளூர் பாலிடிக்ஸே ஒண்ணும் பண்ண முடியல. இங்க வந்து இப்போ உலகம் அழிய போகுது. விலை ஏறிடுச்சு. அது ஐயோ! இந்த பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. அத பத்தி அதெல்லாம் இல்ல. பெட்ரோல் விலை ஏற போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு புரளிய கிளப்பி விட்டு எல்லாரும் 2 நாளா போட்டு சாவடிச்சுட்டானுங்க. இவனுங்க இத பத்திலாம் இல்ல. இங்க பெட்ரோல் விலை ஏறுது. இங்க பிரச்சனை வருது. வருடாது டிவோர்ஸ் கேஸ் நடக்க போகுது. விஜய், த்ரிஷாவும் வந்து ஏதோ ஆக்சுவல் பிரச்சனையே ஒண்ணு முக்கியம் இல்லங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. விஜய் நல்லவரா? கெட்டவரா? அதுக்குள்ளேயே போ வேணாம். அவரு இத அத பார்த்துப்பாரு. அதுக்கு இந்த மீம் போட்டு, இது போட்டு அத அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இத பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி ஆமா. அத பத்தி பேசினா இவனுங்க மறுபடியும் வந்துருவானுங்க. என்ன செய்றது நம்ம? அதான் இப்ப வந்து இத பாருங்க. இப்ப கூட நான் அத பத்தி பேசணும்னு அத பத்தி பேச வேற எத பத்தி பேசிட்டு இருக்கேன்.
அ அடுத்த அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நெறைய ரஷ்யாவும், அமெரிக்காவும். இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னதான் பிரச்சனை? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் இப்ப இந்த இதாவது ரொம்ப காலமா பிரச்சனை. அது உங்களுக்கே தெரியும். எப்புட்ன்னா, எப்படி சொல்றது? எப்படின்னா, ஒரு உலகத்தில சூப்பர்மேன், பேட்மேன் இருந்தான். அந்த மாரி தான் இவனுங்க. எப்படி சொல்றது? ஒரே உலகத்துல தான் இருப்பானுங்க. ஆனா எப்படின்னா, 2 பேரும் நல்லவனுங்க தான். ஆனா வேற வேற விஷயத்துல. ஆனா 2 பேருன்னு வந்துச்சுன்னா, அவனுங்க எப்படி சொல்றது? அடிச்சுப்பானுங்க. நெறைய அதான் என்ன சொன்ன மாரி தான் இந்த தளபதி, உலகநாயகன், இந்த சூப்பர் ஸ்டாரு அந்த மாரி தாங்க இந்த பிரச்சனையும் அப்படிதான். ரஷ்யா, அமெரிக்கா அவனுங்க வந்து எப்படின்னா, அமெரிக்காவுக்கு வந்து அவன் தான் பெரிய ஆளா இருக்கணும். ஆனா ரஷ்யாவுக்கு வந்து அப்படி கிடையாது. அவன் தான் பெரிய அவன் அவனுக்கு பெரிய ஆளா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல ரஷ்யாவுக்கு. இவன் எப்படி பெரிய ஆளா இருப்பான்? அப்படின்னு அப்ப மொத்தம் இது ஒரு ஈகோ பிரச்சனை தாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இது நினைச்சா ஒரு இது எப்படி சொல்ல? ஒரு கொஞ்ச நேரத்துல இத முடிச்சிடலாம். இத பேசி. இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா, இது இந்த மாரி இவங்க அந்த ரஷ்யா பிரச்சனை. இப்ப இது வந்து எப்படி வந்து இவனுங்க யாரு இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் பிரச்சனை வந்துச்சு. இவனுங்க வந்து இத எப்படி தூண்டி விட்டானுங்க. இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் வந்து அது எப்போ ஆதி காலத்துலேருந்தே ஆகாது. ஏன்னா, அது அந்த ஜீவ்ஸ் அந்த பிரச்சனைலாம் அது ரொம்ப பின்னாடி போணுங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் அத பத்தி இப்போ அந்த இத என்ன போடுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் இன்னொரு வீடியோ லிங்க் தரேன். வேணா பார்த்துக்கோங்க. பத்தி பேசணும்னா அது பெரிய கதை. அது இவனுங்க இஷ்டத்துக்கும் இது பண்ணி எப்படி சொல்ல? அது அப்போ இவனுங்களே ஏதோ ஒரு காரணம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தானுங்க. ஈரான் வந்து ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் மாரி வச்சு அவனுங்கள அட்டாக் பண்றது. அவனுங்க ஒரு தீவிரவாத கும்பல் மாரி வச்சு அட்டாக் பண்றது. அவனுங்க கேட்டா எனக்கு நான் தீவிரவாதம் இது இல்ல எப்படி சொல்றது? சாரி என்னது எந்த கனெக்ஷனும் இல்ல. அவங்க யாரோ நாங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவிரவாதிங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இது பண்றது. மாத்தி மாத்தி இப்படியே பண்ணிட்டு ரொம்ப நாளா. இத வந்து அமெரிக்காக்காரன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அமெரிக்காக்காரன் யூஸ் பண்ணது வந்து எப்படி சொல்றது? இப்போ உடனே அமெரிக்காக்காரன் வந்து இவன் கூட நின்னுட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே, உடனே ரஷ்யாக்காரன் கிளம்பிட்டான். நீ எப்படி அவங்க கூட நிப்ப? நான் உடனே இவன் கூட நிக்கிறேன் பாரு அப்படின்னு என்னாச்சு? இத வந்து இது இதுவே பரவால்ல. இதுவே பரவால்ல. இந்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இருக்கு. எப்படின்னா, இது வந்து இஸ்ரேல் வந்து அதான் இந்த ஆ யாரு ஒயிட் பீப்பிள்ஸ் அவங்கலாம் உருவான ஒரு இடம் மாரி அத ஏதோ சொல்றாங்க அது. அது அவங்க அந்த கிறிஸ்டியானிட்டி அந்த இத வச்சு அப்படி போர்ட்ரேட் பண்ணி, ஈரான்லாம் முஸ்லீம் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணி, இது ஒரு மத பிரச்சனை மாரி, ஒரு மாரி பண்ணிட்டுருக்கானுங்க. இது இன்னும் கரெக்டான ஒரு எப்படி சொல்ல? எனக்கு தெரிஞ்சு அததான் மத பிரச்சனை பண்ணிட்டானுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த யாரு ஈரான் தலைவர் ஒருத்தர போட்டாங்க இல்லையா? அந்த ஆள போட்டதுமே, அங்க இருக்க மக்கள் என்னடான்னா, அவர் வந்து கொன்னுட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. அது ஏன்னா அது நெறைய ரீசன் இருக்கு. அது நீங்க பார்த்துருப்பீங்க, நெறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க பீப்பிள்ஸோ, இல்ல இந்தியால இருக்க பீப்பிள்ஸோ வந்து, "அவரு இறந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. அழுது கஷ்டப்பட்டு ஒரு மாரி ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒண்ணு புரியல. அழுது கஷ்டப்பட்டு நீ ஒருத்தர வந்து இது பண்ண பிரைஸ் பண்ற அளவுக்கு அவரு எவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு சத்தியமா தெரியலங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா இது பண்ணி அவரு எவ்வளோ பெரிய தலைவரா வேணா இருக்கட்டுங்க. எனக்கு நான் இந்த இந்த மியான்மர் பிரச்சனை பேசினத தான் இப்பயும் சொல்றேன். அப்படி ஆனா அங்க அங்க ஈரான் இருக்க பீப்பிள்ஸ்லாம் எங்கள வந்து இத எந்த சுதந்திரமும் விட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவங்க அதான் ஆடை சுதந்திரம் எந்த சுதந்திரமும் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஆனா, அத வந்து அவங்க பிரச்சனையா ஆனா இவங்க வந்து அத வந்து ஒரு எப்படி சொல்றது? அவர் வந்து தெய்வத்தால் அனுப்பப்பட்ட வேணாங்க அத பத்தி பேசினாரு. வீசா போய் பேச வந்த டாபிக் முடிச்சு பேச வந்தேன். சாரிங்க. அவ்வளோதான் இந்த மாரி பண்ணிட்டு, இதனால இது இது வந்து ஒரு எப்படி சொல்ல? இதுதான் உலக அரசியல். எப்படின்னா, நீ ஒரு பிரச்சனைய பத்தி ம் ஒரு பிரச்சனைய பத்தி நீ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா, அடுத்த பிரச்சனைய கிளப்பி விட்டு, அந்த பிரச்சனைய மூடி மறைக்க தான் பார்க்குறானுங்க. எந்த பிரச்சனையும் எப்படி சொல்ல? எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து சொல்யூஷன் சொல்லவோ, இல்ல வந்து இத வந்து முடிச்சு வைக்கவோ எனக்கு வர்றதே கிடையாது. வந்ததும் கிடையாது. அதனால தான் சொல்றேன். இது உனக்கு இந்த இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைலாம் எப்படி சொல்ல? இன்னொரு ஒரு 2 வாரத்துக்கு இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா கடைசியா இது வேர்ல்டு வார் 3 மாறும். அப்படி உடனே இந்த நேரத்துல பாதி பேர் கிளம்பிருவானுங்க. என்னது இதனால தான் இது நடக்குது. இதனால தான் இது நடக்குது. இதனால நடக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீசன் ட்ரம்ப் தான். ட்ரம்ப் சும்மா இருந்தாலே இந்த இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைலாம் சும்மா காத்துல பறந்துரும். ஆனா, இந்த ட்ரம்ப் பையன் சும்மா இருக்காம, அவனுக்கு ஏதோ ஒரு ஆகாயத்துக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். எதா சொல்றதுன்னு தெரியல. பார்ப்போம். அப்புறம் அவ்வளோதான். இத பத்தி இன்னும் கண்டிப்பா ஒரு 3 வீடியோ போனாலும் ஒரு இது இருக்காது. இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாரி, அத பத்தி உங்கள்ட்ட சொல்லலாம். அப்படின்ற மாரி தான் இது ஒரு சும்மா எதுவும் பெருசா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணல. இந்த கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் எதுவும் ஏத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எல்லா சாப்பாடு விலையும் ஏத்திட்டானுங்க. அதிகமா போய் புளி சாதம் சாப்பிட்டேன். ரூ. 65 முன்ன இருந்தது ரூ. 60 ரூ. 50 இப்ப ரூ. 65 ஏத்தி வச்சுட்டானுங்கன்னு கேட்டா, வேற இப்போ அது நான் வீடியோல நினைச்சேன் அவங்க அது கரெக்ட்டா எடுக்கல. அது வந்து எப்படி சொல்ல? நான் வேணா வீடியோ வேணா போட்டு விடுறேன்.
அவங்க எழுதி ஒட்டி வச்சுருக்கானுங்க. நீ வந்து சிலிண்டர் விலையால வந்து நாங்க இத இது விலையெல்லாம் ஏத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கேட்டா இது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, சிலிண்டர் விலைலாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புரியுதாங்க. ஒரே ஒரு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிளப்பி விட்டு, சும்மா வந்து கிடைக்க மாட்டுது. உண்மையாலுமே ஆனா 2 நாளா தட்டுப்பாடா இருந்துச்சு. அது என்னமோ தெரியும். விலை ஏத்துனாங்களா இல்லையா? கவர்மெண்ட்ட கேட்டா விலை ஏத்துனா என்னது, இவங்க கேட்டா விலை ஏத்திட்டானுங்க. அதனால எனக்கு வந்து இங்க கிடைக்க மாட்டுது. தட்டுப்பாடா இருக்கு. அதில வந்து ரேட் ஏத்தி விக்கிறோம்னு சொல்றானுங்க. எதுவுமே எனக்கு புரியல. இங்க யார் தான் நம்மள ஏமாத்துறாங்க? எல்லாருமே ஏமாத்துறாங்க. அவன் அவனால முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்ல இவங்க யாருன்னு நான் எப்படி சொல்றது? இப்ப இந்த ஹோட்டல்காரன் வந்து நம்மள ஏமாத்துறான்னு சொல்லல. ஆனா எப்படி சொல்ல நீ இப்போ ஒரு ஒரு அத ஒரு காரணமா வச்சு அவங்க விலைய ஏத்திட்டானுங்க. இப்ப திரும்பி இத குறைப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா குறைக்க மாட்டானுங்க. ஆனா திருப்பியும் நான் அதே ஹோட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு வேணா அந்த வீடியோ நான் திருப்பி இது பண்ணி போடுறேன். வேணா பாருங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சும் அதே விலையில தான் இருக்கும். நீங்க என்னதான் சிலிண்டர் விலைய குறை இவங்க காரணமா போயிடுச்சுங்க. இத சும்மா ஒரு பொறையா கிளப்பி விட்டு இவனுங்க ஒரு ஜாலியா இருக்கானுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த மாரி பண்ணிட்டுருக்கானுங்க. அதுவும் இப்ப எலக்ஷன் வேற வரப்போகுது. நம்ம தமிழ்நாட்ல அதெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு எப்பவும் புரியலங்க. அதெல்லாம் அந்த எலக்ஷன் வர்றதுனால இவனுங்க வெளிய நடக்கிற நியூஸ்லாம் எந்த நியூஸ் சேனல்ல காட்டுறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பத்தியே இந்தியால நடந்த எந்த எந்த மீடியாலயும் எதுலயுமே ஏன்னா நான் இந்த மாரி பிரச்சனைலாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். எங்க அப்பா வந்து எந்த நியூஸ் சேனலுமே போடலையேடா! நீ என்னடா ஏதோ புதுசா சொன்னுற அப்டின்றாரு எங்க அப்பா. அப்ப பாருங்க இவனுங்க வந்து என்னென்ன விஷயத்த காட்டணும், என்னென்ன விஷயத்த காட்டக்கூடாதுன்னு இவங்க தான் முடிவு பண்றாங்க. அப்புறம் நம்ம இதில போயிட்டு எது உண்மை எது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைய பத்தி ம். கண்டிப்பா டீட்டெயிலா பார்ப்போம். அது என்ன? திருப்பி என்ன நடக்க போகுது? அது வேற இப்ப ஏதோ ஈரான் சொல்லியிருக்காங்களாம், நாங்க வந்து ரம்ஜான் மாசம் அப்படின்றனால சும்மா இருக்கோம். ரம்ஜான் முடிஞ்சதும் கண்டிப்பா நாங்க வேற ஏதாவது நடந்துச்சுன்னா, கண்டிப்பா பதில் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தெர்ல. எனக்கே ஒண்ணும் புரியலங்க. அதான் பார்ப்போம். இன்னும் ஒரு ரம்ஜான் இன்னும் இந்த வாரமா சம்திங் கரெக்ட்டா தெரியல. ரம்ஜான் முடிஞ்சதும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்னு தெரியல. பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம். அடுத்து இதே கண்டிப்பா இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைய பத்தி இன்னொரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோல பார்ப்போம். அதுவரையும் ம். இல்லங்க இந்த வீடியோ கண்டிப்பா போடுவேன். நம்ம நான் இந்த இதுல என்ன சொல்ல வரேன்? நான் சொல்ல வரதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தாங்க. இது அன்பே சிவம் பாட்டுல வர மாரி தாங்க. "ஆத்திகம் பேசும்" ஐயோ! அது எனக்கு பாடவே வரலங்க. அதுதான் என்ன சொல்றது? அது எப்படி சொல்ல? அதுதாங்க நான் அந்த அன்பே சிவம் படத்துல வர மாரி தான். லவ்வ பரப்புங்க, லவ்வ ஸ்ப்ரெட் பண்ணுங்கல்ல. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் மேல அன்பு காட்டுறதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா, இந்த வாரு இதெல்லாம் வந்து எதுவுமே பிரயோஜனம் இல்ல. இப்ப நீங்க ஒருத்தர போய் அடிச்சு, இன்னொருத்தர இது பண்ணி அது என்னன்னா ஒரு பெரிய இதுவே கிடையாது. லவ்வ ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அவ்வளோதான் நம்ப முடியும். நம்மளால முடிஞ்சது. எது கடவுளா இல்லையான்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல அந்த நம்ம ஸ்கூல்லாம் சொல்லியிருப்பாங்களே, லவ் இஸ் காட் அன்பே கடவுள். எனக்கு தெரிஞ்சு அன்பு தான் கடவுள்னு நெனைக்கிறேன். லவ்வ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ம். அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரைக்கும் உங்ககிட்டேருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன்.